திருச்சிற்றம்பலம். திருவாதவூர் அடிகள் புராணம். தென்பொதிய மாமுனி சிறக்கவருள் என்ன இன்ப விளையாடல் அதனும் கடலுள் நாயேன் மின்பயிலும் மாமதுரை மேவு தமிழ்மாறன் துன்பமர நல்கு கதை சொல்லலுருகின்றேன். தில்லையம்பதியில் தங்கி பரமனை தரிசித்து அவர் நிழலிலேயே இருந்து கொண்டிருந்தார் மாணிக்கவாசகர். அப்படி இருக்கையிலே ஒரு நாள் நள்ளிரவு அவர் இருக்கும் இடத்திற்கு ஒரு வயது முதிர்ந்த பிராமணர் வந்தார். மாணிக்கவாசகரை பார்த்து கேட்டார், நீர் நிறைய பாடல்கள் பாடுகின்றீர். உமது பாடல்களை நான் அவ்வப்பொழுது கேட்பது வழக்கம். மிகவும் இனிமையாக உள்ளது. சரி, உமது பாடல்களை நீர் எங்காவது எழுதி வைத்துள்ளீரோ? இப்படி அந்த முதியவர் கேட்டதற்கு மாணிக்கவாசகர் பதில் எதுவும் சொல்லவில்லை. இருந்தாலும் அந்த முதிர்ந்த பிராமணர் விடவில்லை. மீண்டும் தொடர்ந்து கேட்டார், சரி, நீ பாடும் பாடல்கள் அனைத்தையும் கூறு, நான் எழுதி கொள்கிறேன் என்று சொல்லி அந்த முதியவர் அமர்ந்தார். மாணிக்கவாசகர் தான் பாடிய அனைத்து பாடல்களையும் பாடத் துவங்கினார். அந்த முதியவரும் எல்லாவற்றையும் தனது கைப்பட எழுதினார். பிறகு மாணிக்கவாசகரை பார்த்து அந்த முதியவர் கூறுகிறார், பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடு என்றார். மாணிக்கவாசகர் திருவாசகத்துடன் சேர்த்து திருக்கோவையையும் பாடினார். இந்த திருக்கோவையார் என்பது அகம் சார்ந்த அத்வேக கருத்துக்களை கொண்ட பாடல்கள். இதில் மொத்தம் 400 பாடல்கள் உள்ளன. இப்படி மாணிக்கவாசகர் அனைத்து பாடல்களையும் பாட அமர்ந்து கொண்டிருந்து அந்த வயது முதிர்ந்த பிராமணர் அனைத்தையும் எழுத நிறைவாக மாணிக்கவாசகர் பாடி முடித்ததும் அந்த முதியவர் மாயமாக மறைந்தார். வந்தது யார் என்று எதுவும் அறியாமல் மாணிக்கவாசகர் சிவநிட்டையிலேயே ஆழ்ந்திருந்தார். வந்ததோ எல்லாம் வல்ல அந்த பரமேசன், நம் பரம்பொருள். பரமேசன் அந்த ஓலைகளை எடுத்துக்கொண்டு தேவலோகம் சென்றார். தேவர்கள், எச்சர்கள், கந்தர்வர்கள், பிரம்மா, விஷ்ணு என அனைவரும் சூழ்ந்து அமர்ந்திருந்த போது திருவாசகத்தை இறைவனார் அவர்கள் அனைவரிடமும் கொடுத்தார். இந்த 3 லோகங்களிலேயே முதலாக திருவாசகத்தை முற்றோதல் செய்தது தேவர்களே. முற்றோதலுக்கு உகந்ததும், அனைவரும் பாடுவதற்கு எளியதும், அனைவருக்கும் அருள்வதும், சிவஞானத்தை அருமையாக எடுத்து கூறுவதும், எளிதில் சிவத்தை உணர வைப்பதும் திருவாசகமே என்று தேவலோகத்தில் அனைவரும் திருவாசகத்தை போற்றி பரமனை வணங்கி துதித்து நின்றார்கள். மேலோகத்தில் அனைவரும் படித்த திருவாசகத்தை தன்னை வணங்கி துதிக்கும் இவ்வுலக மக்களும் படித்து பரவ பரமேசன் அருள் செய்தார். ஆமாம், என்றும் போல் ஒரு நாள் காலையில் தில்லையம்பதியில் அந்தன பெருமார்கள் கோவிலுக்கு சென்றார்கள். அங்கு பஞ்சாட்சரப்படியில் ஓலைக்கட்டுக்கள் இருந்ததை கண்டனர். அந்த ஓலைக்கட்டில் திருவாசகம் என்று எழுதி பல பாடல்கள் இருந்தன. அதன் நிறைவு ஓலையில் திருவாதவூரர் சொல்ல தில்லை அம்பலவாணன் எழுதியது என்று பரமன் எழுதி வைத்திருந்தார். தில்லை அம்பலவாணன் எழுதியது என்பதை கண்ட அந்தணர்கள் அனைவரும் வியந்து போய் மாணிக்கவாசகரை அழைத்து வந்து, சுவாமிகளே, இவ்வாறு திருவாசகம் என்று ஒன்று உள்ளது. முதலில் நமச்சிவாய வாழ்க என்ற பாடல் துவங்கி பல பாடல்கள் இருக்கின்றன. இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன என்று கேட்டார்கள். மாணிக்கவாசகர் சொன்னார், சொல்லற்கரியானை சொல்லித் திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்று சொல்லி உள்ளே நின்று நடனமாடிக்கொண்டு அனைத்து ஜீவராசிகளையும் காத்து தனக்குள்ளேயே அனைத்தும் அடக்கம், நானே அனைத்தும், சகல லோகமே திருவடி என்று இருக்கின்றான் அல்லவா? அந்த பரமனே இதன் பொருள். அவனை உணர்வதே இந்த பாடல்கள் என்று கூறி உள்ளே சென்றார். ஆனி மாத மக நட்சத்திரத்தன்று பரமனின் திருவடியில் அந்த ஜோதியில் ஐக்கியமானார் மாணிக்கவாசகர்.
வாதவூரராய் பிறந்து இந்த சிவப்பழம் மாணிக்க வாசகராய் நிறைவாக பாடிய அச்சோ பதிகத்தில் இருந்து சில துளிகள் இதோ நம் திருப்புகழ் அடிமை சேனல் அன்பர்களுக்காக. நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேனே, சிறு நெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம், குறியொன்றும் இல்லாத கூத்தந்தன் கூத்த எனக்கு அறியுவனம் அருளியவார் ஆர்பெறுவார் அச்சோவே. செம்மை நலம் அறியாத சிதடரொடும் திரிவேனை மும்மை மலம் அருவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியார் ஆர் பெறுவார் அச்சோவே. வாதவூர் அடிகளின் புராணத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரும் வாழ்க வாழ்க நீடூழி. சர்வம் சிவார்ப்பணம். வாதவூர் அந்தனர் தந்திரு வாய்மை விளங்கு திருக்கதை ஓதினர். அன்புடன் ஒன் செவியூடு முகந்தது கேட்டவர் போதமெய்ஞானம் உறிஞ்சுக போகமுடன் புகழ் பெறுவர்கள். தீதில் பவங்கள் தொலைந்து பின் சேர்குவர் வன் சிவலோகமே. தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. திருச்சிற்றம்பலம்.